நாம் காது மூக்கு குத்தி கொள்வது எதற்காக? நம் கலாச்சாரத்தில் பிறப்பு முதல் இறப்பு வரை வேரூன்றியுள்ள சடங்குகளில் காது மூக்கு குத்தி கொள்வதும் ஒன்று. இதன் பின்னணியில் உள்ள விஞ்ஞானத்தை பற்றி சத்குரு இங்கே விளக்குகிறார். இந்த உடல் வெறும் எலும்பு மாமிசம் மட்டும் இல்லை. இந்த உடலுக்கு அடிப்படையாக ஒரு சக்தி மண்டலமும் இயங்குகிறது. இந்த சக்தி மண்டலத்தில் நம் காது மூக்கு தொண்டைக்குழி மோதிர விரல் மற்றும் சில கால் விரல்கள் போன்று சில உறுப்புகள் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. நம் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன உறுதி போன்றவை சமநிலையுடன் இருப்பதற்கு இந்த சில உறுப்புகளில் உள்ள சக்தி மையங்களில் கவனிப்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அந்த இடங்களில் சிறிது உலோகத்தை உபயோகப்படுத்துகிறோம். இப்படி செய்யும்போது அங்குள்ள சக்தி மண்டலம் தூண்டப்படுகிறது. இதனால் உடல்நிலை உறுதியாகிறது, மேலும் ஆரோக்கியமும் மேம்படுகிறது. இதனால் குழந்தைகளுக்கு ஒரு வயது பூர்த்தியாவதற்கு முன்பு காது குத்தப்பட்டது. பெண் குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது தாண்டுவதற்கு முன்பு மூக்கு குத்தப்பட்டது. பிறகு அதுவே நாளடைவில் அலங்காரத்திற்காக தங்க நகை வைரக்கற்கள் என்று அதிகரித்து விட்டது. நம் கலாச்சாரத்தில் மட்டும் காது மூக்கு குத்தப்படவில்லை. முழுமையாக தனித்தனியாக வளர்ந்த கலாச்சாரங்களில் கூட காது மூக்கு போன்ற இடங்களை குத்தினார்கள். அனைத்து கலாச்சாரங்களிலும் ஒரு உணர்தலின் பேரில் தான் இப்படி செய்தனர். உண்மையில் இது ஒரு ஆழமான விஞ்ஞானம். இதை பலவிதமாக நாம் பயன்படுத்த முடியும். நாம் எந்த அளவிற்கு போக தேவையில்லை. குறைந்தபட்சம் காது மோதிர விரல் இந்த 2 இடங்களிலாவது உலோகம் பயன்படுத்தினால் உடல் ஆரோக்கியம், மன உறுதி, உயிர்த்தன்மையின் சமநிலை ஆகியவை ஏற்படும். ஆனால் இப்போது இதையே பகட்டுக்காக காரியமாக செய்கிறார்கள். 10 விரல்களில் 20 மோதிரங்கள் போட்டுக்கொள்கிறார்கள். அப்படியெல்லாம் போட வேண்டிய தேவையில்லை. காதில் சரியான இடத்தில் பார்த்து குத்த வேண்டும். நம் பாரம்பரியத்தில் அதற்காக ஆட்கள் இருந்தார்கள். இப்போது டாக்டரிடம் போய் குத்தி கொள்கிறார்கள். ஆனால் அதற்கென்று அனுபவம் உள்ள நபரிடம் செல்லும்போது அவர்கள் சரியான புள்ளியில் குத்துவார்கள். அப்போது உடல் மன ஆரோக்கியம் உறுதிப்பட வாய்ப்புள்ளது. காது மூக்கு கால் விரலில் மெட்டி அணிதல் போன்றவை அனைத்தையும் சீன மருத்துவ முறையில், ஜப்பானிய மருத்துவ முறையில் உள்ள அக்குபஞ்சர் புள்ளிகள் மையங்கள். காது மடலில் குத்தும்போது அது விரைவாதம் வராமல் தடுக்கிறது. உயிர் சக்தி எப்போதுமே தூண்டப்பட்டு உயிர் சக்தி எப்போதுமே இருக்கிறது. மூக்கும் அப்படியே. மூக்கில் குத்துவது பெண்களின் கருப்பை மற்றும் உயிர் சக்தியை தூண்டக்கூடியது உள்ளது. அக்குபஞ்சர் புள்ளியில் இவற்றை ஆரோக்கியமாக பார்க்கலாம்.